என் குருமார்களுக்கும், என் நண்பர்களுக்கும், என் வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஜோதிட ரீதியாக எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத அந்த பதிவு பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது வரக்கூடிய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தருடைய ஆயுள் பலத்தையும், கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய காலத்தையும், குழந்தை பாக்கியத்தையும், இந்த 3 விஷயத்தையும் கேட்காம போகாத நபர் இல்லை. அப்போ ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயத்தில் 2 பேரோட ஆயுள் பலம் எப்படி இருக்குது, 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்கிற யோகம் இருக்கா, கடைசியாக குழந்தை பாக்கியம், அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பொருத்தம் பார்க்கும்போது பார்க்க வேண்டிய விஷயத்தில் முக்கியமான விஷயம். அதில் ஒரு ஜோதிட ரீதியாக குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருடைய ஜாதகத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறத விட, கணவன் மனைவி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை தெளிவாக சொல்ல முடியுங்கிறது ஜோதிட விதி. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் புத்திர பாக்கியம் அப்படின்னா 2 விஷயத்தை தெளிவாக பார்க்குறோம். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். 5ஆம் பாவத்தோடு சேர்த்து 5ஆம் அதிபதி 5இல் நின்றவர் யாருன்னு பார்க்குறோம். ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ 5ஆம் இடத்தில் நின்றவர் யார், 5ஆம் அதிபதி யார், 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவர் யார். அப்போ ஒரு 5ஆம் பாவத்துக்கு எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதில் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். காமனா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களையும் புத்திர காரகனையும் கண்டிப்பாக பார்க்கணும். புத்திர காரகன் அப்படிங்கிறவர் குரு. ஒரு ஆண் ஒரு பெண் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் கட்டாயம் சிறப்பாக இருக்கணும். அப்போ இந்த 5ஆம் பாவத்தில் முடிஞ்ச வரைக்கும் வக்கர கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. ராகு கேது போன்ற வக்கர கிரகங்கள், ராகு கேது எப்பவுமே வக்கரமாக இருக்கும். இதில் சில கிரகங்கள் சில நேரங்கள் குறிப்பிட்ட காலத்தில் வக்கரம் பெறும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லாமல் பண்ணாது. 5இல் ராகு கேது இருப்பது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறத விட அது புத்திர சோகம்னு சொல்லலாம். அப்போ ஒரு 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிற ஒரே காரணத்தினால குழந்தை இல்லாமல் போகாது, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். 5இல் ராகு கேது இருந்தால் கரு சிதைவு ஏற்படுறது, குழந்தை நின்று களையிறது, கரு களைப்புகள் ஏற்படுத்துறது, அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்து பிறகு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தரும். அப்போ ஒரு கணவன் ஜாதகம் மனைவி ஜாதகம் வரும்போது 5ஆம் இடம் திதி சூன்யம் அடையக்கூடாது. இந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது புத்திர தோஷத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விதிமுறையாக இருக்குது. அப்போ ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் 2 பேருக்குமே 5ஆம் இடம் திதி சூன்யம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 5இல் வக்கர கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் பெறாமல் இருப்பதும் நல்லது. அப்போ 5ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீச்சமாகக்கூடாது, 5ஆம் அதிபதி அஸ்தமனமாகக்கூடாது, 5ஆம் அதிபதி வக்கரமாகக்கூடாது, 5இல் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது, 5இல் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது. அப்போ ஜோதிடத்தில் புத்திர தோஷம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விதிகள் இதுதான். புத்திர காரகனான குரு வக்கரமாகிறதோ, புத்திர காரகனான குரு ராகு கேதோட நெருக்கமான டிகிரியில், அதாவது ஒரே பாதம்னு சொல்லக்கூடிய 3 டிகிரி 20 கலை, அப்போ அந்த நெருக்கமான பாகையில் இருப்பதும் புத்திர தோஷத்தை தரும். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் ஜாதகத்திலையும் 5ஆம் இடத்தையும் புத்திரகாரகன் குருவையும் பார்க்கணும். அப்போ இதில் வர்க்க சக்கரங்களையும் நம்ம பார்க்கணுங்கிற விதிமுறைகள் இருக்குது. வர்க்க சக்கரத்தையும் பார்த்து தான் நம்ம புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ வர்க்க சக்கரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 99% ஒருத்தருக்கு புத்திர தோஷம் இருக்கா இல்லையா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, ஆண் குழந்தை இருக்கா பெண் குழந்தை இருக்காங்கிறதையும் ஜோதிடத்தில் கட்டாயம் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு நவாம்சமே ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதையும் சொல்லும். அது அக்யூரிஷின்னு பார்க்கும்போது வர்க்க சக்கரத்தையும் நம்ம போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அப்போ ஒரு நவாம்சத்தில் எப்படி புத்திர பாக்கியம், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நவாம்சத்தில் ஆண் நவாம்சம் பெற்றால் ஆண் குழந்தையும்,
பெண் நவாம்சம் பெற்றால் பெண் குழந்தைங்கிறத கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்ல முடியும். ஒரு கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம், 5ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் நவாம்சத்தில் ஆண் ராசியில் இருந்தால் கட்டாயம் ஆண் குழந்தை பிறக்குது. பெண் ராசியில் இருந்தால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்போ இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய காலம் எப்போது, ஆண் குழந்தை இருக்கா இல்லையா, பெண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தைக்கு பிறகு ஆண் குழந்தை பிறக்குமா, இயற்கையாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையா, அல்லது செயற்கை முறையில் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறதையும் ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நம்மளால் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ ஒரு ஜாதகத்தில் புத்திரகாரகனான குரு ராகு கேதோடு இணையும் போது இயற்கையாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் செயற்கையாக குழந்தை பிறக்கிறதுக்கான கால சூழ்நிலையை கண்டிப்பாக உண்டாக்கும். ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு தனுசு லக்னம் 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவத்துக்கு போகாமல் குழந்தை பிறக்காது. 12ஆம் பாவங்கிறது மருத்துவமனையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ ஒரு 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக மருத்துவம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். அப்போ 5ஆம் அதிபதி திதிசூன்ய ராசியில் இருந்தால் மருத்துவமும் தனக்கு பலனளிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவாதிபதி திதிசூன்யமாகிறது, இல்லை 5ஆம் பாவம் திதிசூன்யமாகிறது. அப்போ திதிசூன்ய ராசி 5ஆம் பாகமாக இருந்தால் தனக்கு செய்யக்கூடிய மருத்துவம் பலனளிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்போ ஒரு புத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 2 விதமாக பிரிக்கலாம். புத்திர தோஷம் வேற, புத்திர சோகம் வேற. குழந்தை இருந்து அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய வலிவேதனைக்கு பேர் புத்திர தோஷம். குழந்தை பிறந்து தன்னை கடைசியில் பார்த்துக்காம அல்லது குழந்தைகள் பிறந்து இறந்து போகிறது, இதெல்லாம் புத்திர சோகத்தில் கொண்டு போய் விடும். அப்போ புத்திர தோஷம் இருக்கா புத்திர சோகம் இருக்குதாங்கிறத நம்ம ஜாதகத்தை தெளிவாக பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஒரு பொருத்தம் பார்க்கும்போதே கணவன் மனைவி ஜாதகத்தை 2 பேரையும் இணைச்சி பார்க்கும்போது ஒருத்தருக்கு புத்திர பாவம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குதுங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. அப்போ ஒருத்தருக்கு செயற்கை குழந்தை பிறக்கணும், ஐவிஎஃப் டெஸ்டியூ போகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குருராகு குருக்கேது சேர்க்கை இல்லாமல் ஒருத்தருக்கு செயற்கையான கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் குருராகு சேர்க்கை அப்படின்னு இருந்தாவே குருக்கேது சேர்க்கைன்னு இருந்தாவே அவருக்கு செயற்கை குழந்தை பிறப்புக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. பிறந்த கால ராகு மேலே கோச்சார குரு போகும்போதோ அல்லது பிறந்த கால குரு மேலே கோச்சார ராகு போகும்போதோ ஒருத்தருக்கு செயற்கையாக குழந்தை பிறக்கிறதுக்கான சூழ்நிலையை அது கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ அதுக்கான கால நேரத்தில் உள்ள தசா புத்திகளையும் நம்ம பார்க்கணும், அந்த கால நேரத்தில் உள்ள கோச்சாரங்களையும் நம்ம பார்க்கணும். ஒரு புத்திர பாக்கியம் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு பலவிதமான விதிமுறைகள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது, புத்திரகாரகனான குருவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, அதை தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, ஒரு ஆண் குழந்தைக்கு அப்புறம் பெண் குழந்தை இருக்கா, இல்லை பெண் குழந்தைக்கு பிறகு ஆண் குழந்தை இருக்கா, ஒருத்தருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்ங்கிறதையும் ஒரு ஜோதிடத்தில் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதக ரீதியாக புத்திர தோஷம் அறிவதற்கு பலவிதமான விதிமுறைகள் இருந்தாலும் இந்த விதிமுறை அனுபவத்தில் சரியாக இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. உங்களுடைய ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது புத்திர தோஷம் எந்த அளவுக்கு இருக்குது, புத்திர பாக்கியத்தினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பார்த்து ஒரு ஆண் பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயிப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 99% செயற்கை குழந்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில விதிமுறைகளும் இருக்குது. அதுக்கான வழிபாடு என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறதும் நம்ம ஒரு புத்திர தோஷத்துக்கான வழிமுறை பரிகாரத்தையும் செய்யும்போது அதனுடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்குது. அப்போ ஜாதகம் பார்க்குறதுல புத்திர தோஷத்தை பற்றி நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் ஒரு சுருக்கமான விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சு தன்னுடைய ஜாதகத்துக்கு என்ன கேள்விங்கிறதையும் உங்கள் கேள்வியும் பதிவு பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்க நேரில் வரவங்க முன்பதிவு வாங்கி வர்றது ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம்.